அரசாங்கத்துக்கு சளி சேர்த்து கொடுக்குறேன். டெக்ஸ் 100 ரூபா எடுக்க இருந்துச்சுன்னா 150 ரூபா எடுத்து 50 ரூபா என்ன செய்யறது? என்ன செய்யுது? சேவல போட்டுக்கிறது. சரியா? இந்த மாதிரி அவன் சரியான பணக்காரனாக இருந்தோம். நல்லதான் வேணும். இந்த மாதிரி இருக்கிற நேரம் அவன் தள்ளி சேர்த்து பெரிய வீடெல்லாம் காட்டி அவன் பணக்காரனால தான் அவன் வாகனங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு இருதயத்தில் சந்தோஷம் இருதயத்தில் சந்தோஷம் இல்லை இல்லை அவனுக்கு சந்தோஷம் இல்லை. என்ன செஞ்சான்? இப்படிதான் இந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்றது. ஜனங்கள் இருந்தாங்க, வேலைக்கு இருந்தாங்க ஜனங்கள். ஆனால் வந்து சந்தோஷம் இப்படி இருக்கிற நேரம் ஒரு நாள் அந்த ஊருக்கு வர்றாரு ஒரு நல்லவர். அவர் வர்றாரு அவர் வர்றாரு கேள்விப்பட்டாங்க. மேடம் ஐயோ வர்றாரு கேள்விப்பட்டேன். நானும் போகணும், அவரை பார்க்கணும். அவரை போயிட்டு நான் பார்க்கணும்னு விருப்பப்பட்டாரு. நினைச்சு அவரை பார்க்கறதுக்காக வேண்டி போனார். எல்லாரும் ஜனங்கள் கூட்டம் பெறார மாதிரி அந்த மாதிரி சரியான ஜனங்கள் கூட்டம். ஆனால் அவனுக்கு பார்க்க முடியல. ஏன் கட்டை நல்லா உங்களுக்கு தெரியுது. கட்ட மனுஷனால தெரியல, எல்லாரும் வந்து மறைக்கிறாங்க. சரியா? சுத்தமாக இருக்கிற நேரம் யோசனை பண்ணோம், என்ன செய்யறது? வர்றாரு அவர் சின்ன பிள்ளைலாம் அணைச்சி கொண்டு நோய்களை சுகமாக்கிட்டு வர்றாரு. யாரா இருக்கான்? யாரா இருக்கும் அந்த நல்லவர்? ஏசு. யாரு? அவர் வர்ற நேரம் என்ன நினைச்சு கூட்டிட்டு வர்றாங்க. வர நேரம் கடைசியில் இவன் போயிட்டு ஒரு மரத்தில் ஏறி குளத்தில் உட்காந்துருக்கான். சரியா? குளத்தில் உட்காந்துருக்கு நேரம் இப்போ நடக்குது. ஈஸ்வரன் வர்றாரு, ஜனங்கள்லாம் வர்றாங்க. இப்படி கிட்ட வந்து மரத்தை பார்த்தாரு. மரத்தை பார்த்தோன்னு நினைச்சு யார் இருக்கா? சகேயு இருக்கான். சகேயுவை பார்த்த உடனே அவனை பார்க்குற நேரமே அவனுக்கு ஈஸ்வரன் அவனை பார்க்குற நேரமே அவனுக்கு சரியான முகம்லாம் வித்தியாசமாகிடுச்சு. அந்த ஏதாவது பலகாரம் எதுவும் வீட்டில் அம்மா அப்பா இது சாப்பிடாத வச்சிருக்கோன்னு நேரம் வெளில போயிட்டு சாப்பிட்டோன்னா அம்பிட்டுக்கிட்ட அனுப்பிச்சுவீங்க. முகம்லாம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவனுக்கு. சரியா? அந்த மாதிரி முகம்லாம் போயிடுச்சு. அப்போ என்னஞ்சா சகையுவே இறங்கி வா. பேரையும் சொல்கிறாரு, சகையுவே இறங்கி வா, நான் உனக்கு வீட்டில் தங்க வர்றேன். ஐயோ இன்னும் பார்க்கறதுக்கு மட்டும் ஆசைப்பட்டான். ஆனால் ஈஸ்வரன் தங்குறதுக்கு அப்போ கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நெஞ்சு வச்சு முதல்ல சொல்கிறான், ஆண்டவரே நான் வந்து களவெடுத்திருக்கேன், நான் பாவம் செஞ்சிருக்கேன், இனிமே நான் களவெடுத்த மாட்டேன். நான் களவெடுத்ததில் 2ல் 1 பங்கு ஏழையில் கொடுக்குறேன். அந்த யாருக்கிட்டையாவது நான் களவெடுத்தேனோ அவங்களுக்கு 4 மடங்கு திருப்பி. 지금 우리 알고 있는 거 가까운데서 전도하고 있는 겁니다. 전도하고 하나님이 복음 메시지 가르쳐 오는 겁니다. 이곳 스리랑카에서 여러 가지 사람들한테 지금 전도하고 있어요. 싱할고 타밀고 하고 지금 우리 전도하고 있는 거 비디오입니다. 감사합니다. சொல்லி கொடுத்து கடைசியில் இயேசுவை பிடிச்சி அடித்தாங்க. என்ன செஞ்சாங்க? ஆணி எடுத்து அடித்தாங்க. 6 சிலுவையில் கேள்விப்படுறீங்களா? ஈஸ்வரன் அடித்து கொண்டாங்க. ஆனால் ஈஸ்வரன் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை செத்தார். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுப்பிட்டார். அந்த நேரத்தில் வரப்போகிறாரு. போயிருக்காரு வானத்துக்கு. ஆண்டவரே என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சுங்க. அந்த சகையை மாதிரி ஆண்டவரே நான் செஞ்சதெல்லாம் விட்டுட்டு விலகிறதுக்கு ஆசை. நான் உங்களை நான் ஏற்றுக்கொள்றதுக்கு ஆசைன்னு சொன்ன அனுப்பிச்சுக்காரு. கடவுள் எங்களையும் நான் ஜெபம் பண்ணிப்போம். யாருக்காவது எதுவும் ஜெபம் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா வாங்க, நான் ஜெபம் பண்ணுவோம். நோய்கள் கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா கடவுள் எங்களுக்கு சுகப்படுத்தாரு, விலைப்படுத்தாரு. விசுவாசத்துக்கு போல இருக்கல.
ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா உடைய சிறு பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் இந்த வசனங்களை சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே இந்த வசனங்கள் அவருடைய இருதயத்திலே பதிந்து ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. உடைய வல்லமையில கலத்தில் இயேசுவின் நாமத்தில். ரைட் உலகத்திற்கு எடுத்துட்டு போகலாம். இந்த நாளைக்கு வரோம் உங்களுக்கு பேர் வந்து மனுஷனுக்காக துக்கப்பட்டு கவலைப்பட்டு எல்லாத்துக்கும் தன்னுடைய உயிரை கொடுத்து அதுக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் திறந்து போயிருக்காரு. அவர் உள்ள தானே வர போறாரு. அதுபோல் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் கூடாது. அதனால தான் இதெல்லாம் சொல்லுங்க. இன்னும் வர போறாரு. அவர் உயிரோட தானே போனாரு. Suti Swamini presence aveva Mihal Pivatta Pivilena Swamini Obansi Patti Buhudinik Duk Vedana Vinno Obansi Anukampa Karanda Obansi Vanduraganda to Bonsi Tula Swamini Shakmatenda to Bonsi Tula Vardani Venda to Bonsi Dukaranda Jesus Swansi Nami. දෙමළනුච්චයන්ට ஆண்டவரை ஸ்தோத்திர ஆண்டவரை இந்த ஆல்பை தோட்டத்துக்கு வந்திருக்கிற ஆண்டவர் அந்த தோட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மாட்டாரோ அவர்களுக்கு இருக்கும் எல்லா துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் இல்லாமலாக்கி உம்முடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். ඉංග්‍රීසි භාෂාව I can. ඉංග්‍රීසි